இந்த 4 செயல்களை அர்பவுல்லா தத்ருக்குஹுன்ன வாழ்க்கையில விட்டுறவே கூடாது. 4 விஷயங்களை விட்டுறவே கூடாது. முதலாவது, இன்னையிலிருந்து அஸ்ஸலா, தொழுகை உங்களுக்கு கலாவாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் ரசூலும் தடுத்த நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் தொழுகை கலாவாகி விடக்கூடாது. அல்லாஹ் அக்பர். இந்த உம்மத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஏன்னா படைப்புகளின் சாரம்தான் தொழுகை. தொழுகைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, படைப்புகளின் அந்த தொழுகை, அதை வாழ்க்கையில் ஒரு முறை கூட விட்டு விடக்கூடாது. லா தத்ருக்குஹுன்ன. இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பெண்கள் தொழுகைன்னா என்னென்றே தெரியாத பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நகர்ப்புறங்கள்ல நான் கண்டிருக்கிறேன், நிறைய பெண்களை கண்டிருக்கிறேன், தொழுகைன்னா என்ன எப்படி எதுவுமே தெரியாது. ஆனால் இஸ்லாமிய பேர்தாங்கிகளாக. இரண்டாவது, திலாவத்தை விட்டுவிடக்கூடாது, தொழுகையை விட்டுவிடக்கூடாது. இதை போன்று குர்ஆன் ஓதுவதை விட்டுவிடக்கூடாது. மூணாவது, திக்ரை விட்டுவிடாதீர்கள். திக்ர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் மந்திர சொல் இல்லையா? வேற எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத மந்திர சொற்கள் பெருமானார் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். திக்ர் பத்ர் போர்க்களத்தினுடைய வெற்றியை யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், அல்லாஹு அக்பர், பெரும் வெற்றியை ஏற்படுத்தி விட்டுவிடக்கூடாது. தொழுகையை விடக்கூடாது, திலாவத்தை விடக்கூடாது, திக்ரை விடக்கூடாது. நான்காவதாக அல் அர்ஹாம், உறவுகளை விட்டுவிடக்கூடாது. உங்களுக்கு வயது அதிகமாக வேண்டுமா, ரிஸ்க் அதிகமாக வேண்டுமா, இந்த ரெண்டும் அதிகமாக வேண்டுமானால் அதற்கு ஒரே மருந்து, பெருமானார் சொன்ன மருந்து, சாதிக்குல் மஸ்தூக், வாழ்க்கையிலே பொய்யை நினைத்து கூட பார்க்காத நாயகம் சொன்ன மருந்து என்ன? அன்புக்குரியவர்களே, உறவுகள், இரத்த உறவுகள். இந்த உறவுகளை முறிச்சிடக்கூடாது. இதை ஒன்றை மட்டுமே நம்ம கையில் எடுத்துடலாமே. இனிமேல் எனக்கு சைத்தானை தவிர எதிரி யாருமே இல்லை, எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க தான்.